ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இகரியர் ப்ளஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரியோ அப்படின்ற சாஃப்ட்வேரை படிக்கிறது மூலயமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். கிரியோ அப்படின்றது என்னென்னா ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேர். மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பராமெட்ரிக் மாடலிங். அதாவது ஒரு டிசைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அதை முடிக்கிற வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் நாம் அந்த டிசைனோட ஷேப்பையோ இல்லை அதோட டைமென்ஷனையோ நாம் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை டைரெக்டாக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி நாம் ஸ்கெட்சில் ஒரு 2D டிராயிங் வரைகிறப்போ நாம் அதோட டைமென்ஷன்ஸை எதுவுமே எக்ஸ்டர்னலாக கொடுக்க தேவையில்லை. அந்த ஷேப் கொடுத்த உடனே அதுவே என்ன பண்ணுன்னா அந்த ஷேப்புக்கு என்ன டைமென்ஷன்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அதை அப்படியே எடுத்துக்கும். நம்ம டைமென்ஷன்ஸை வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அதே மாதிரி இதில் இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. இன்ஜெக்ஷன் மோல்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இதில் தான் டிசைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி லார்ஜ் அசம்பிளி, அதாவது பெரிய பெரிய அசம்பிளி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். கிரியோவில் நாம் அந்த பேசிக் மோஷன் அனாலிசிஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நாம் ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணியிருக்கோன்னா அதில் அந்த அனாலிசிஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்க முடியும். இந்த கிரியோ சாஃப்ட்வேர் நம்மளோட கேரியர் பிளஸ் இன்ஸ்டிடியூட்டில் சொல்லித்தரோம். டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. தேங்க்யூ.